மாரப்ப பூபதி போன உடனே பொன்னன் குதித்து கொண்டு குடிசைக்குள் சென்றான். வள்ளியின் கோபத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி கிடைத்தது என்ற எண்ணம் அவனுக்கு குதூகலம் உண்டாக்கியிற்று. மாரப்பன் சொன்னதையெல்லாம் கொஞ்சம் கை சரக்கும் சேர்த்து அவன் வள்ளியிடம் தெரிவித்த போது உண்மையாகவே அவன் எதிர்பார்த்த பலன் கிட்டியிற்று. அதாவது வள்ளியின் கோபமெல்லாம் மாரப்பன் மேல் திரும்பியிற்று. ஓஹோ, சக்கரவர்த்தியின் மகளை இவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், அதற்கு நீ தூது போக வேண்டுமோ? என்னிடம் மட்டும் அந்த மாதிரி அவன் சொல்லி இருந்தால் தலையிலே ஒரு சட்டி நெருப்பை கொட்டியிருப்பேன். நீ கேட்டுக்கொண்டு சும்மா வந்தாய் என்றாள். சும்மாவா வந்தேன்? உனக்கு என்ன தெரியும்? எப்பேற்பட்ட கோபம் அப்போது எனக்கு வந்தது தெரியுமா வள்ளி? அவன் வாளை கொண்டே அவன் தலையை வெட்டி போட பார்த்தேன். புங்க மரம் நடுவிலே நின்று தடுத்து விட்டது என்றான். ஆமாம், நீ வாய் வெட்டுதான் வெட்டுவாய், வாள் வெட்டுக்கு உன் கையிலே சக்தி இருக்கிறதா என்றாள் வள்ளி. பொன்னன், இங்கே வா, நான் சொல்கிறது நிஜமா இல்லையா என்று காட்டுகிறேன் என்று சொல்லி அவள் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு போனான். புங்க மரத்தில் கத்தி வெட்டு ஆழமாய் பதிந்திருந்ததை காட்டினான். அதை பார்த்ததும் வள்ளி முகம் மலர்ந்தது. இந்த வெட்டை மரத்தில் ஏன் போட்டாய்? பாவம், பச்சை மரம், அவன் மேலேயே போடுகிறது தானே என்றாள். இருக்கட்டும், ஒரு காலம் வரும், அப்போது போடாமலா போகிறேன் என்றான் பொன்னன். பிறகு இருவரும் மேலே என்ன செய்வதென்று வெகு நேரம் யோசித்தார்கள். மாரப்ப பூபதி எவ்வளவு துர்நடத்தை உள்ளவன் என்பதை சக்கரவர்த்திக்கு எப்படியாவது தெரிவித்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் எவ்விதம் தெரிவிப்பது? நீதான் அன்றைக்கு சக்கரவர்த்திக்கு கும்பிடு போட்டு காலில் விழுந்தாயே, அவரை உறையூரில் போய் பார்த்து எல்லாவற்றையும் சொல்லிவிடேன் என்றாள் வள்ளி. நான் கலகத்தில் சம்பந்தப்பட்டவன் என்று உறையூரில் எல்லாருக்கும் தெரியுமே. உறையூருக்குள் என்னை போக விடவே மாட்டார்கள். அதிலும் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சந்தேகப்பட்டு காராகிரகத்தில் பிடித்து போட்டு விடுவார்கள் என்று பொன்னன் சொன்னான். அப்படியானால் நான் போய்விட்டு வரட்டுமா என்றாள் வள்ளி. நீ எப்படி சக்கரவர்த்தியை பார்ப்பாய்? உன்னை யார் விடுவார்கள்? இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது குடிசையின் வாசலில் குதிரைகள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. யார் இப்போது குதிரை மேல் வந்திருக்க முடியும் என யோசித்து கொண்டே வள்ளியும் பொன்னனும் வெளியில் வந்தார்கள். பல்லவ வீரர்கள் 5-6 பேர் வந்திருப்பதை பார்த்ததும் அவர்களுக்கு கொஞ்சம் திடுக்கிட்டது. வந்த வீரர்களின் தலைவன், ஓடக்காரா,